தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர், அரசியல் திறனாய்வாளர், மரியாதைக்குரிய திரு ஜென்ராம் சார். சார் வணக்கம். வணக்கம் ஹக்கீம் சார். இன்றைய தினம் கவர்னரை மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் சந்திக்க போறாங்க. குறிப்பாக எம்.ஆர். விஜயபாஸ்கர் அவர்களுடைய அந்த பிரஸ் மீட் ரொம்பவே ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விவகாரமாக பார்க்கப்பட்டது. ஸோ கூடுதலான அதுவும் ஒரு சார்ஜஸா முன்வைக்க போறாங்க. நேற்றைய தினம் ஏற்கனவே புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் திரு கிருஷ்ணசாமியும் கவர்னரை சந்தித்திருந்தார். தொடர்ந்து ராஜினாமா செய்து இணைபவர்களும் சரி, கூட்டணியில் இணைபவர்களும் சரி, அவர்களுடைய வாக்குமூலங்கள் அப்பட்டமாக குதிரை பேரத்திற்கு வைக்கக்கூடிய விமர்சனத்திற்கு வலு சேர்க்கும் விதமாக இருக்கிறது. ஸோ கவர்னரிடம் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் என்னென்ன? அதிமுகவிலிருந்து எல்லாரும் தாமாக முன்வந்து வெளியில வர்றாங்க, ராஜினாமா செய்யறாங்க. அந்த கட்சியில என்ன நடக்குதுங்கிறத எல்லாரும் ஆய்வு செய்யணும். அதிமுக பலவீனமாகாமல் காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு எல்லாம் பலர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா எல்லாருக்கும் தெரியும் அது உண்மையிலேயே தாமாக முன்வந்து யாரும் வரல. அங்கிருந்து வெளியேற தூண்டப்படுகிறார்கள். இங்க வந்தீங்கன்னா இதை கொடுக்கிறோம் அதை கொடுக்கிறோங்கிற ஆஃபர் இருக்கு. அதை அடிப்படையாக வச்சுதான் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாதத்திற்குள்ளாகவே எம்எல்ஏக்கள் தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்கிறார்கள். ராஜினாமா செய்வதற்கு அவங்க சொல்லக்கூடிய காரணங்கள் அனைத்தும் முழு பொய் அப்படிங்கிற விஷயங்களும் எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் தங்களை ரொம்ப புனிதர்களாக காட்டிக்கொள்ள விரும்புகிறவர்கள் இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்றாங்களே தவிர அந்த சூழலை மாற்றுவதற்கு யாராலையும் எதுவும் செய்ய முடியல அப்படிங்கிறது தான் அதுல உள்ள சிக்கலாக இருக்குது. அந்த அடிப்படையில குதிரை பேரம் அப்படின்னு சொன்னா அதை செய்கின்ற தேவைக்க அதை ஒரு கேலிக்குரிய பொருளாக அதை கேலி செய்துட்டு கடந்து போறாங்க. இது குதிரை பேரமும் இல்லை, யானை பேரமும் இல்லை, குதிரை பேரமும் இல்லை, ஒட்டக பேரமும் இல்லை அப்படின்னு கேலி செய்து விட்டு இடது கையால புறந்தள்ளி விட்டு வேறு வேலைகளை பார்க்க போவது போல போறாங்க. அதற்கு வைகோ திமுக அணியை விட்டு வெளியேறும் போது அவர் சொல்லக்கூடிய காரணமும் ரொம்ப தெளிவாக சொன்னாரு. அதுக்கப்புறம் மாத்திக்கிட்டாரு. அவருடைய மறுமலர்ச்சி திமுக நண்பர்களோடு குழு கூட்டத்துல பேசும்போது அவர் ரொம்ப தெளிவாக சொன்னாரு, முதலமைச்சரே நம்மிடம் 2 எம்எல்ஏக்களையும் ராஜினாமா செய்ய சொல்லுங்க, திரும்ப அவர்கள் நிற்கும் போது நானே பிரச்சாரம் செய்து அவர்களை வெற்றி பெற செய்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் அதை பிடிச்சுக்கிட்டாங்க எல்லாரும். குதிரை பேரம்ங்கிறது இது கன்ஃபார்ம் ஆகுது வைகோ ஸ்டேட்மெண்ட்ல அப்படின்னு சொன்ன உடனே அவர் அடுத்த நாள் 24 மணி நேரம் கழிச்சு அது என்னுடைய கருத்து, அவர் பிரச்சாரம் செய்து வெற்றி பெற செய்வார் என்று நான் கருதியதை சொன்னேன்னு அவர் மாற்றி பேசினாரு. அது ஓகே, அது அவர் மாற்றி பேசினாருங்கிறது ஒரு தனியாக ஒரு ஈக்குவேஷனாக நிற்குது. எம்.ஆர். விஜயபாஸ்கர் வெளியில வந்தது என்னை அவர்கள் அணுகினார்கள் அப்படின்றதுதான். என்னை அவர்கள் அணுகினார்கள், ஒரு உடன்பாடு எட்டப்படவில்லை அப்படிங்கிறது தான் ஒவ்வொருத்தர் வெளியில வரும்போதும் இருக்கக்கூடிய உண்மையான விஷயம். உடன்பாடு எட்டப்பட்டதற்கு பிறகு அவங்க ராஜினாமா செய்யறாங்க, வெளியில வராங்க, கட்சியில சேர்றாங்க. உடன்பாடு எட்டப்படுவதற்கு முன்னால் அவங்க ராஜினாமா செய்யல. அதுதான் மன்னிப்பு கடிதம் கொடுக்கறாங்க. மாற்றி ஓட்டு போட்டதுக்கு மன்னிப்பு கடிதம் கொடுக்கறாங்க. உடன்பாடு எட்டப்பட்டதற்கு பிறகு இந்த கதையை சொல்லிட்டு வெளியில வராங்க. அந்த கதையே இன்னும் சுவாரஸ்யமான கதை. அதாவது பிறவி எதிரியாக இருந்த திமுகவோடு கூட்டணி வைக்க துடித்தார் எடப்பாடி பழனிசாமி, அதனால மனம் பொறுக்க முடியாமல் நாங்க வெளியில வரோம் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் நடந்தது மே 5ஆம் தேதி 6ஆம் தேதி நடந்தது, அல்லது நடப்பதாக சொல்லப்பட்டது 5ஆம் தேதி 6ஆம் தேதி. அப்படியே ஒருவேளை திமுக அதிமுக தான் உங்களுக்கு நெருடலா இருந்துச்சுன்னா அப்பவே போர்க்கொடி தூக்கி இருக்கலாமே. அந்த செய்தியை கேள்விப்படும் போது இருக்கிற கோபம் தான் உண்மையான கோபம். அப்படி இருந்தால் அப்பதான் உடனடியாக ரியாக்ட் பண்ணிருக்கணும். ஆர்கனைஸ்டா ரியாக்ட் பண்ணலனாலும் ஆர்கனைஸ்டா ரியாக்ட் பண்ணிருக்க முடியும். தன்னிச்சையாக ஆளாளுக்கு ரியாக்ட் பண்ணலனாலும் ஆளாளுக்கு ரியாக்ட் பண்ணிருக்க முடியும். ஆனால் அந்த சமயங்கள்ல இந்த நபர்கள்ல சிலர் இந்த ப்ரப்போசல் கேள்விப்பட்ட உடனே தங்களுக்கு என்ன துறை வேண்டும்னு கேட்டாங்கிறது வரைக்கும் வெளியில செய்திகள் இருக்கு. அது நடக்கல என்ன உடனே அது அப்படி ஒரு ஏற்பாட்டையே
குறை சொல்லிட்டு வெளியில போறதுக்கும் அதே விஷயத்த பயன்படுத்திக்கிறாங்கிறதும் கதையாக நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வாக இருக்கு. அதனால குதிரை பேரம்ங்கிறது என்ன அப்படிங்கறத டிஸ்பியூட் பண்றாங்க. நாங்க வந்து அவங்களாக வராங்க, நாங்க சிலருக்கு கொடுக்கவே மாட்டோம், அப்ப எப்படி குதிரை பேரம் அப்படின்னு சொல்றாங்க. குதிரை பேரம், நீங்க எம்எல்ஏ சீட்டு கொடுத்தா உறுதியாக குதிரை பேரம், அமைச்சர் பொறுப்பு கொடுத்தா உறுதியான குதிரை பேரம், வாரிய பொறுப்பு கொடுத்தா உறுதியான குதிரை பேரம், அவ்வளவுதான். அல்லது வேறு வாக்குறுதிகள் இப்போது இல்லை என்றாலும் எப்போதாவது ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்கறாங்க, அமைச்சரவையில சேரல, வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கறாங்கன்னு வச்சுக்குவோம். சிபிஐ சிபிஎம் அவங்க கேட்கறாங்களா, இவங்க கொடுக்கறேன்னு ஒத்துக்கிட்டாங்களாங்கிறது எல்லாம் தெரியாது. அடுத்த ராஜ்யசபா ஆஃபர்ல ராஜ்யசபா அவங்களுக்கு ஆளுக்கு ஒரு சீட்டு ராஜ்யசபா கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஆஃபர் வந்தா கூட அது இந்த இதுக்கு ரெசிப்ரோக்கல் அரேஞ்ச்மெண்ட் தானே. அவங்க வாங்குறாங்களா வாங்கலையாங்கிறது வேற விஷயம், கொடுக்குறாங்களா கொடுக்கலையாங்கிறது வேற விஷயம். சிபிஐ சிபிஎம் வாங்கலைன்னாலும் வேற யாருக்காவது எம்எல்ஏவே இல்லாம ஆதரிக்கிறவங்களுக்கு ஒருவேளை ராஜ்யசபா சீட்டு கொடுக்கறதாக இருந்தா கூட கொடுக்கலாம். அது எல்லாமே குதிரை பேரம் தான். யாருக்கு ராஜ்யசபா சீட்டு யாருக்கு கொடுத்தாலும் அது குதிரை பேரம் தான். சேர்ந்த உடனே சுட சுட ராஜ்யசபா சீட்டும் 2 அமைச்சர் பதவியும் காங்கிரஸுக்கு கொடுத்ததும் குதிரை பேரம் தான். அந்த குதிரை பேரம் தேர்தல் முடிவுகளுக்கு முன்னாலேயே கூட தொடங்கி இருக்கலாம் அப்படிங்கிறது தான் பிரச்சனை. ஆக குதிரை பேரம் நடக்குதுங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அது சட்டப்படிதானே செய்யறோம் அப்படின்னு வேண்டுமானால் தப்பிக்கிறதுக்கு அவங்க முயற்சி செய்யலாம். நாங்க வந்து 10th ஸ்கெடியூல் கட்சி தாவல் தடை சட்டத்தை ஈர்க்கும்படியான தவறு இதுல எதுவும் நடக்கல அப்படின்னு சொல்லலாம். சட்ட ரீதியாக நாங்க செய்ததுல தவறு இல்லைன்னு சொல்லலாம். ஆனா சட்டத்தை சுத்தி வளைச்சு நீங்க அதை வளைச்சு இந்த வேலைகளை செய்யறீங்க அப்படின்றது ஒரு பிரச்சனை. ஹார்ஸ் ட்ரேடிங்கிறது ஒரு ப்ராப்ளமாக விசாரிக்க முடியும். அதனாலதான் இடைத்தேர்தலை நடத்தாம தள்ளி வைக்கிறாங்கிறது லெவல் வரைக்கும், அட்லீஸ்ட் ஜூலை 31 வரைக்கும் தள்ளி வைக்கிறாங்கிறது அதைத்தான் காட்டுது. இவ்வளவும் சுத்தி வரும்போதுதான் டாக்டர் கிருஷ்ணசாமியும் பெட்டிஷன் கொடுக்கிறாரு. இப்ப எம்ஆர் பாஸ்கருடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு பிறகு திமுகவும் மீண்டும் மனு கொடுக்கிறோம் அப்படின்னு ஆளுநர்கிட்ட கொடுக்க போறாங்க. ஆளுநர் தான் வேண்டாம்னு சொல்றீங்களே, அப்புறம் எதுக்கு ஆளுநர் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அந்த கேள்வியை கேட்டுட்டு இருப்பாங்க. ஆளுநர்ங்கிற பதவி இருக்கிற வரைக்கும் இங்கு நடக்கக்கூடிய நிர்வாகத்தால் மேற்கொள்ளப்படக்கூடிய அலங்கோல நடவடிக்கைகள், அமலங்களை எக்ஸ்போஸ் பண்றதுக்கும் அதை ஒரு அரசியல் முழக்கமாக மாற்றுவதற்கும் ஆளுநர் பதவியை பயன்படுத்த வேண்டும் என்றால் பயன்படுத்திக் கொள்வார்கள் எல்லா அரசியல் கட்சியும். அவர் உடனடியாக அதன் மீது நடவடிக்கை எடுக்கிறாரா இல்லையா, ஒன்றிய அரசோடு அதை அனுப்பி அவங்களுடைய கருத்தை கேட்கிறாரா இல்லையா, அதெல்லாம் அவருடைய கான்ஸ்டிடியூஷனல் டியூட்டி, ஆளுநருடைய டியூட்டி. ஆனா இவங்க கொடுக்கிற வரைக்கும் அது ஒரு நிர்வாக அவலங்களை எடுத்து சொல்ற ஒரு கடமை, எதிர்கட்சியினுடைய கடமையாக கொண்டு போய் கொடுக்குறாங்க. அந்த பதவி இருக்கிற வரைக்கும், அங்க ஒரு ஆளுநர்னு ஒருவர் இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் அவங்க செய்யத்தான் செய்வாங்க. சார், இப்ப கவர்னர் ஒரு கான்ஸ்டிடியூஷன் அத்தாரிட்டியா இருக்காரு. இப்போ அவர்கிட்ட இப்படி ஒரு மனு கொடுக்குறோம். திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து என்ன சொல்லியிருக்கு, அவர் ஒரு லப்பர் ஸ்டாம்ப் தான், அவர் ஒரு போஸ்ட்மேன் தான் அப்படின்ற அளவுக்கு தான் பேசுவாங்க. ஸோ அவர் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரு பாலமாக இருப்பார் அப்படின்றது தான் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு வரணும். இவர்கிட்ட இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் என்னென்ன, இவரால் என்ன, இவரோட அதிகாரத்துக்கு உட்பட்டு என்ன செய்ய முடியும்? பல மாநிலங்களில் இது போன்ற சம்பவங்கள் முன்மாதிரி இருக்கின்றன. பாரதிய ஜனதா ஆளக்கூடிய மாநிலங்களில் இதே மாதிரியான சினாரியோஸ் நடந்திருக்கு. ஆனால் ஆளுநர்கள் தன்னிச்சையாக செயல்பட இயலாது. அவர்களும் மத்திய அரசனுடைய பிரதிநிதிகளாகவும் பாரதிய ஜனதா நியமிக்கக்கூடியவர்களாக இருக்கிறதுனால எந்த அளவுக்கு அவங்க நடவடிக்கை எடுத்திருப்பாங்கன்னு தெரியல. இப்ப நம்ம திரு அர்லேக்கர் அவர்களிடம் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் என்னென்ன? முதலமைச்சரை கூப்பிட்டு இப்படி ஒரு புகார் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது, வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னு ஒரு விசாரிக்கலாம். அல்லது இந்த புகார்களையே வந்து மாநில அரசுக்கு மேற்கோள் காட்டி சீஃப் செக்ரட்டரிய கூப்பிட்டும் கேட்கலாம், ரிட்டனாகவும் பதில் கேட்கலாம். அல்லது இவரே வந்து இவருடைய சோர்சஸ் மூலமாக இது குறித்து எல்லாம் விசாரிச்சுட்டு இவரே ஒரு ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி
ஒன்றிய அரசுக்கு அனுப்பலாம். இது எல்லாமே அவரால் செய்ய முடியும். இல்லை எதுவுமே செய்யாம இதெல்லாம் பொலிட்டிக்கல் சார்ஜஸ், அரசியல் ஆதாயத்திற்காக எதிர்க்கட்சிகள் இதை இப்படி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கின்றன. அதனால இதன் மீது நம்ம நடவடிக்கை எடுக்க வேண்டியது இல்லை. இந்த பொசிஷன்ல நம்ம இருக்கிறதுனால அவங்கள பாக்குறோம், அவங்க கொடுக்குற புகாரை வாங்குறோம், அதை அப்படியே இங்கேயே வச்சிருந்து நிலுவையிலேயே நம்ம வச்சிட்டு இருக்கலாம். இதன் மீது நடவடிக்கை ஒன்றும் எடுக்க வேண்டியது இல்லை அப்படின்னும் வைத்துக் கொள்ளலாம். அப்படியும் வச்சுக்கிறாங்க. அதுதான் நீங்க பாஜக ஆளும் மாநிலங்கள்ல அல்லது பாஜக ஆட்சிக்கு வர விரும்பும் மாநிலங்கள்ல நடந்த நிகழ்வுகளாக இருக்கு. அதே மாதிரியும் இருக்கலாம். இப்போ நம்மை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முழு ஆதரவையும் பெற்ற ஒரு ஏற்பாடு தான் தவிக அப்படின்னு நான் நம்புறேன். அதுல எனக்கு செகண்ட் ஒப்பீனியனே கிடையாது. அது அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படிங்கிறத நான் உறுதியாக நம்புறேன். ஏன்னா சில வருடங்களுக்கு முன்னாலேயே தென்னிந்தியால அவங்க ஆபரேஷன் லோட்டஸ் அப்படிங்கிற ப்ராஜெக்ட் மூலமாக ஆட்சிக்கு வருவதற்கு சில முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள். சில மாநிலங்கள்ல நடிகர்களை சார்ந்து இருக்கிறார்கள். சில மாநிலங்கள்ல காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய பெரிய லீடர்ஸை சார்ந்து இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகளை, அல்லது கிரிக்கெட்டர்ஸ் அந்த மாதிரி வேறு துறைகள்ல இருக்கக்கூடிய பிரபலங்களை நாடுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படின்னு பேச்சு மீடியா சர்க்கிள்ஸுக்குள்ள வந்தது. 2 வருடங்களுக்கு முன்னாடியே, 2.5 வருடங்களுக்கு எல்லாம் முன்னாடியே வந்தது. அதனுடைய நீட்சியாகத்தான் இது நடக்குது அப்படின்னு எனக்கு அந்த சந்தேகம் இருக்கு. அப்படி ஒரு ஒப்பீனியனே இருக்கு. அது இல்லை என்று நம்புவதற்கு எனக்கு இன்னும் உரிய காரணங்கள் இல்ல. பாஜக செயல்பாடுகள் அவ்வாறு அமையவில்லை ஆஃப்டர் கவர்மெண்ட் அமைஞ்ச பிறகும் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களோட கருத்துல அப்படி உருவாகிக்கிறேன். அப்போ உங்களுடைய வாதப்படி இது பாஜகவோட பிராக்சி கவர்மெண்டாக இருக்கும் பட்சத்தில் பாஜகவால் நியமிக்கப்பட்ட திரு அர்லேக்கர் எப்படி இந்த புகார்களுக்கு அவர் நடவடிக்கைகள் எடுப்பார் என்கிற ஒரு கேள்வியும் ஒரு $1 மில்லியன் கொஸ்டினா இருக்கு. அதான் நீங்க சொல்றது ரொம்ப ரைட்டு. அதாவது அவங்களுடைய தூண்டுதலின் பெயர்ல அவங்களுடைய சில கால்குலேஷன்ஸுக்காக உருவாக்கப்பட்டதுதான் இது. ஆனா விரல்களை தாண்டி வளர்வது கண்டு நகங்களை நாமும் நறுக்குவது உண்டுன்னு ஒரு பாடல் வரி இருக்குல்ல. நம்ம எதிர்பார்த்ததை விட விரல் நகம் அதிகமாக வளர்ந்துடுச்சோ அப்படிங்கிற நிலை வந்ததுன்னா சற்று நறுக்குவதற்கு முயற்சி செய்யலாம். பட் அவங்களுடைய மெயின் அஜெண்டா, பாஜகவினுடைய அஜெண்டா தவிக மூலமாக நிறைவேற்றி விட்டது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான இது. அதாவது திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றுவது அப்படிங்கிறது நடந்துருச்சு. திமுக கூட்டணி கட்சிகளை பிரிப்பது, திமுகவுக்கு வலிமையாக இருப்பது அதனுடைய கூட்டணி தான். அதனால திமுக கூட்டணி கட்சிகளை திமுகவிடம் இருந்து பிரிப்பது அப்படிங்கிற விஷயம் நடந்துருச்சு. அண்ணா திமுகவை கட்சியையே சிதைப்பது அப்படிங்கிற திசையில வேலை நடந்துகிட்டு இருக்குது. அதுலதான் அந்த குதிரை பேரம் ஃபுல்லா நடக்குது. திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரவில்லை என்றால் அடுத்து வரும் ஆட்சி எதுவாக இருந்தாலும் அது நேரடியாகவோ மறைமுகமாகவோ பாஜகவினுடைய செல்வாக்குக்கு உட்பட்ட ஆட்சியாகத்தான் இருக்கும் அப்படின்னு தேர்தலுக்கு முன்னால நம்மை போன்றவர்கள் பல இடங்கள்ல பேசி இருக்கிறோம். அது கிட்டத்தட்ட நடந்துகிட்டு இருக்குது. பாஜகவினுடைய மறைமுகம் ஆட்சியாகத்தான் இருக்குது. ஒன்றிய அரசு கடந்த கால நிகழ்வுகளிலிருந்து புதிய பாதைகளுக்கு மாறி செயல்படுத்துகின்ற நிகழ்ச்சிகள் வரிசையாக தமிழ்நாட்டுல செயல்படுத்தி கொண்டு இருக்கிறது அப்படின்னு அரசு செயல்படுத்துது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அப்போ இது எல்லாமே அந்த சந்தேகங்களுக்கும் அந்த முடிவுகளுக்கும் வலு சேர்ப்பதாகத்தான் இருக்கு. இதுதான் இதை தனியாக நம்ம வச்சுக்கிட்டு இதுக்கப்புறம் தான் இந்த இதே டெபினேஷனை தேர்தலுக்கு முன்னால கொடுத்தவர்கள் இப்போது இதை ஒரு சுயேட்சையான சக்தி போலவும், இது பிஜேபியை எதிர்ப்பதற்கு இவர்களுடைய கையில் கிடைத்த ஒரு கருவி போலவும் பேசுவது வினோதமாக இருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இவ்வளவு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஆனா மத்திய பாஜகவோ அல்லது தமிழ்நாடு பாஜக பாரதிய ஜனதாவோ எதுவுமே பெருசா ரியாக்ட் பண்ண மாதிரி தெரியல. அவங்களும் கவர்னரை சந்திச்சாங்க. நயினார் நாகேந்திரன், நாராயணன் திருப்பதி போன்றவர்கள்லாம் போய் சந்திச்சாங்க. டெல்லி மேலிட பொறுப்பாளர்லாம் போய் சந்திச்சாங்க. ஆனா அது ஒரு அரசியல் ரீதியான ஒரு அணுகுமுறையாக பார்க்கப்பட்டாலும் இந்நேரத்துக்கு அவர்களுடைய ரியாக்ஷன் பயங்கரமா இருந்திருக்கணுமே.
அவர்களுமே வந்து இதை எப்படி பார்க்கறாங்கங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இப்ப டெல்லி பாஜக திரு ஜோசப் விஜயையும் இந்த செயல்பாடுகளையும் எப்படி பார்க்குதுங்கிற ஒரு கேள்வி இருக்கு. டெல்லி பாஜக எந்த ஆட்சியாக இருந்தாலும், அவங்க என்ன பெயரிட்டு அவர்களை அழைத்துக் கொண்டாலும், அவங்க வந்து அவங்களுடைய அரசியல் திட்டங்களை செயல்படுத்தும் வரை அவர்களுக்கு எந்த விதமான நெருக்கடியையும் கொடுக்க மாட்டாங்க. அவங்கள வந்து ஏதேனும் சில புள்ளிகள்ல தங்களுக்கு இணங்கி போறதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா, அதை பயன்படுத்திக் கொள்ளத்தான் அவங்க பார்ப்பாங்க. இப்ப வந்து உள்துறை அமைச்சகத்தின் அறிவிப்பாக வந்தே மாதரமும் ஜனகணமனவும் பாட வேண்டும். ஜனகணமனவுக்கு முன்னால வந்தே மாதரம் பாட வேண்டும். கொசுராக உங்களுக்கு தர்றது என்னன்னா, உங்க மாநில பாடல் ஏதேனும் இருந்தால் நீங்க வந்து முதல்ல பாடணும்னா பாடிக்கலாம் அப்படின்னு. இதை வந்தே மாதரத்தையும் ஜனகணமனவையும் நீங்க தொடர்ந்து பாடுவதற்கு இலவச இணைப்பாக உங்க மாநில பாடல் இருந்தால் நீங்க வந்து முதல்ல பாடிக்கலாம்னு ஒரு சலுகையை கொடுத்து செயல்படுத்துறாங்க. நோ ப்ரொட்டஸ்ட். என்ன சொல்லுவாங்க, முதல்ல நாங்க தமிழ் தாய் வாழ்த்து பாடிட்டோம் பாத்தீங்களா அப்படின்னு இவங்க காலரை தூக்கிக்குவாங்க. வந்தே மாதரத்தை ஏன் பாடக்கூடாது அப்படின்னு அரசியல் நிர்ணய சபையோ அல்லது காங்கிரஸ் கட்சியோ ஏன் சொன்னது, ஆறு பத்திகளையும் பாடக்கூடாதுன்னு ஏன் சொல்லுச்சுங்கிறத பத்தி யாரும் விவாதமே பண்ண மாட்டாங்க. யாரும் அதை மேலெழுப்பவும் மாட்டாங்க. அதுவும் ஒரு தேசபக்தி பாடல் தானே அப்படின்னு நமக்கு புதிதாக வகுப்பெடுக்க வந்து விடுவார்கள் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அப்புறம் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தை ஊத்தி மூடிட்டு அந்த ஜி திட்டத்தை செயல்படுத்துறதுக்கும் அவங்க வந்து ஃபண்ட் அலோகேட் பண்ணிருக்கிறாங்க. அதுவும் மாநிலத்துக்கு இவ்வளவு செலவாகுது அப்படிங்கிற ஒரு காம்ப்ரமைஸ்டு ஆட்டிடியூட்ல தான் தமிழ்நாடு அரசு பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கிறதே தவிர, இன் பிரின்சிபிள் ஒன்றிய அரசு தான் முழுமையாக செலவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கு 100 நாள் வேலை உறுதி திட்டமாக இருக்கணும், நீங்க பெருந்தன்மையாக கொடுக்கிற திட்டமாக இருக்கக்கூடாது, அது கேரண்டி ஸ்கீம், இது வந்து அரசினுடைய பெருந்தன்மை சார்ந்த ஸ்கீம் இல்ல அப்படிங்கிறத தமிழ்நாடு அரசு எங்கேயும் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல. அடுத்து சர்வசாதாரணமாக ஏராளமான சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கான அனுமதி கொடுக்கறாங்க. ஆளுநரோடு மிகச்சிறந்த உறவை வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆளுநர் வந்து புதிய தேசிய கல்வி திட்டத்தை, கல்விக் கொள்கையை செயல்படுத்த வேண்டும், தமிழ்நாடு செயல்படுத்த மறுப்பது நல்லதல்ல, அது சரியல்ல அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்த மாதிரி பாலிசி தொடர்பான முடிவுகளை, கொள்கை ரீதியான முடிவுகளை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம், நீங்கள் சற்று அமைதியாக இருங்கள்னு இங்கிருந்து எந்த குரலும் வரல. இப்படி பல்வேறு விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. இது ஒரு பக்கமாக நடக்குது. எதுவும் பெரிய ரெஸ்பான்ஸ் இல்லை. ஆதரிக்கக்கூடிய கட்சிகள் சிபிஐ, சிபிஎம், பிசிகே 3 மட்டும் அவங்களுடைய ஸ்டாண்ட தெளிவுபடுத்திக் கொள்வதற்காக ஒரு அறிக்கையை விடுறாங்க, அதோட முடிஞ்சு போகுது. இன்னும் அதிகமான சூழல் வந்து ப்ரீ ஆயுர்வேதா அப்படின்னு 10வது வகுப்பு முடிஞ்ச உடனேயே ஒரு நீட் எக்ஸாம் மாதிரியான ஒன்று வருகிறது, 10வது வகுப்புலேயே வருது அப்படின்னு எல்லாம் புதிதாக செய்திகள் வருது. அதை இன்னும் முழுமையாக அது அந்த திட்டம் என்னங்கிறது தெரியல, பட் அந்த மாதிரி எல்லாம் வருது. இது எல்லாம் எல்லா சிக்கல்களையும் எப்படி எதிர்கொள்ள போகிறார்கள்ங்கிறது புரியல. ஓகே, நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி ஹக்கீம்.